அந்த ஆட்டோக்கார அண்ணங்கிட்ட வந்து இவ கேட்பா, மீனா, "இங்கே என்ன இருக்குது?" அப்படின்னு சொல்லும்போது, இந்த இடத்துல வந்து அங்கே ஒன்றும் இல்லை, வீடு எதுவுமே கிடையாதுமா, அங்கே வந்து ஒரு குளம் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே மீனா வந்து ஷாக் ஆகி, "சரி அண்ணா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் மட்டும் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லுவான். அவள் மீனா வந்து அந்த ஆட்டோக்கார்ட்ட சொல்லுவாள். அதுக்கு ஆட்டோக்காரர் சொல்லுவார், "ஏமா அது உங்களுக்கு தெரிஞ்சவங்களான்னு?" சொல்லும்போது, "ஆமாண்ணா தெரிஞ்சவங்க தான், கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள்" அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே கிளம்பி அப்படியே போவாள். போகும்போது பார்த்தா மயில் எங்கிட்டோ போயிடுவா. அப்போ மயிலக்கான் மயிலக்கான்னு கூப்பிட்டுட்டே பார்த்துட்டே இருப்பா. கேட்காது. அப்புறம் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா திடீர்னு மயில் வந்து அந்த கிணறு மேலே ஏறி நின்றுட்டு அவங்க அம்மா எல்லாரும் சொன்னதும் அதுக்கப்புறம் சரவணன் சொன்னது எல்லாம் ஞாபகத்துக்கு வந்தோடனே அவன் நினைப்பா, இனிமேல் நம்ம யாருக்காகவும் கஷ்டம் கொடுக்க வேண்டாம், எல்லாருமே சந்தோஷமாக இருக்கட்டும், நம்ம செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குதிக்கிற நேரத்தில் மீனை வந்து பிடிச்சிருவா. பிடிச்ச உடனே மீனாவிட்ட வந்து சொல்ல, "நீ ஏன் மீனா என்னை காப்பாற்றினேன்? நான் வந்து இப்போ உலகத்தில் இருக்கவே கூடாது, நான் எல்லாருக்கும் பாரமாக தான் இருந்திருக்கேன், நான் நிறைய பொய் சொல்லிட்டேன், நான் செஞ்ச தப்பே முதல்ல எங்கள் அம்மா சொன்ன விஷயத்த கேட்டது தான், எங்கள் அம்மா சொல்லி தான் எல்லா விஷயத்தையும் பண்ணினேன், ஆனால் இன்றைக்கி எங்கள் அம்மாவே என்னை வந்து வேண்டா வெறுப்பாக பேசிகிட்டு இருக்காங்க, நான் என்ன பண்ணுவேன்? ஒரு என்னை நல்லா வாழ வச்ச ஒரு குடும்பத்தில் வந்து அவங்களுக்கு நான் வந்து ரொம்ப கெடுதல் பண்ணிட்டேன், எனக்கு வந்து அப்படியே குற்ற உணர்ச்சியாக இருக்குது, எனக்கு உயிரோட வாழவே பிடிக்கலை, நான் எதுக்கு இருக்கணும்?" அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிக்கிட்டே இருப்பாள். அப்போ மயில் அந்த சமயத்தில் மீனா சொல்லுவா, "ஏக்கா இதுக்காக இப்படிலாம் சாகணும்லாம் முடிவு எடுக்காதீங்க, அது தப்பு, நீங்கள் வாங்க முதல்ல, இந்த இடமே நமக்கு சரியில்லை" அப்படின்னு சொல்லும்போது, "நான் எங்கே போவேன்? எனக்கு வீடும் பிறந்த வீடு அல்லது புகுந்த வீடு, இதை தவிர எனக்கு வேறு எதுவுமே எனக்கு தெரியாது" அப்படின்னு மயில் சொல்லுவாள். "நீங்கள் முதல்ல வாங்க வீட்டுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் ஏற்றிட்டு போயிட்டே இருக்கும்போது ஆட்டோக்காரர் கேட்பார், "எங்கேம்மா போகணும்?" அப்படின்னு சொல்லும்போது மீனா சொல்லுவாள், "குவார்ட்டர்ஸ்க்கு போங்கண்ணா" அப்படி மட்டும் சொல்லுவாள். அதுக்கப்புறம் ராஜும் கதிரும் அங்கேருந்து காரில் வந்து இறங்குவாங்க. இறங்கும்போது ராஜு வந்து அப்படியே அவங்க வீட்டை எட்டி எட்டி பார்த்துட்ருப்பா. அப்போ இவன் வந்து, "என்னத்தை பார்த்துட்ருக்க உங்கள் வீட்டில்?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்லை, அங்கே எங்கள் சித்தப்பாவும் அப்பாலாம் நிற்கிறாங்களான்னு பார்த்தேன்" அப்படின்னு. "எதுக்கு?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் என் புருஷன் கூட சந்தோஷமாக வெளியூருக்குலாம் போயிட்டு வந்திருக்கேன், எனக்கு எல்லாம் கோச்சிங் கிளாஸில் சேர்ந்துட்டேன்னு கொஞ்சம் பந்தா காட்ட தான்" அப்படின்னு சொல்லி வந்து ராஜு வந்து கதிர்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பா. அப்போ கதிர் சொல்லுவான், "நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், முதல்ல உள்ள வா" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுவான். அப்போ வந்து அரசு சொல்லுவா, "ஐய் அண்ணன் வந்துட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. பேசிகிட்டே இருக்கும்போது இவன் "ஏம்மா, உங்களுக்கு பிடிச்ச பிள்ளை வந்துட்டான் ஊர்லேருந்து" அப்படின்னு சொல்லிட்டு அரசி வந்து அவங்க அம்மாவை கூப்பிடுவா. அப்போ கோமதி அங்கேருந்து வந்துடுவா. வந்த பிறகு இவங்க எல்லாரும் அப்படியே உட்காந்துருப்பாங்க. உட்காந்தப்போ அரசி சொல்லுவா, இவன் ராஜுவும் கதிரும் வந்து மாறி மாறி பார்த்து பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ அரசி சொல்லுவா, "நீ என்ன ரொம்ப உன்னை பார்த்தா வித்தியாசமாக தெரியுதே, ஏதோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு கதிரை பார்த்து சொல்லிட்டு இருப்பா அரசி. அப்போ அம்மா கிட்ட கேட்பா, "அம்மா உனக்கு தெரியுதா?" அப்படின்னோடனே இவனும் அப்படியே பார்ப்பா. இவங்க 2 பேரும் வெக்கப்பட்டு வெக்கப்பட்டு சிரிக்கிறத கோமதி பார்ப்பா. "அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வந்து உங்களுக்கு எல்லாம் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்தாங்கன்ட்டு சாரி எல்லாத்தையும் 2 பேத்துக்கும் கொடுத்துட்டு, இது எல்லாமே இவ ராஜி தான் செலக்ட் பண்ணா" அப்படின்னு சொல்லிட்டு அவளை காட்டி பெருமையாக பேசிகிட்டு இருப்பான். அப்போ சொல்லிட்டு அப்போ கோமதி வந்து ஏதோ டிஃப்ரெண்ட்டாக அவங்க 2 பேரும் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு மட்டும் பார்த்துட்டு இருப்பா. அதுக்குள்ளே அவன், "நான் வந்து போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடுவான். அப்போ ராஜி வந்து வெக்கப்பட்டு அப்படியே உட்காந்துருக்கிற மாதிரி